ஒரு அழகான காடு. அந்த காட்டில் ஒரு முயல் இருந்தது. அந்த முயலுக்கு ஒரு அழகான குட்டி முயல் இருந்தது. அந்த குட்டி முயல் தன் தாயோடு அங்குமிங்கும் ஓடியோடி விளையாடிக் கொண்டு இருந்தது. ஒருநாள் அந்த முயல் தன் குட்டி முயலுக்கு உணவு எடுக்க செல்ல வேண்டி இருந்தது. இங்க பாருங்க குட்டி, அம்மா சாப்பாடு எடுத்துக்கொண்டு வரேன். எங்கேயும் போகாம இங்கேயே விளையாடி கொண்டு இருக்கணும், சரியா? சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க. நான் எங்கேயும் போகாம இங்கேயே விளையாடுவேன். தாய் முயல் உணவு தேடி சென்றதும் அந்த குட்டி முயல் அங்கேயே விளையாடிக் கொண்டிருந்தது. லாலெல்லா 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 லாலெல்லா. அந்த நேரம் அவ்வழியாக ஒரு நரி வந்தது. ஆஹா, ஒரு முயல் குட்டி தனியாக இருக்கு. இதை கொண்டு போனால் இன்றைய இரவு உணவுக்கு போதுமானதாக இருக்கும். ஏய் முயலே, என்ன தனியாக விளையாடுகிறாய்? உன் அம்மா எங்கே? அம்மா உணவு எடுக்க போயிட்டாங்க. அவங்க வரும் வரைக்கும் இங்கேயே விளையாட சொல்லிருக்காங்க. வா, உன்னை உன் அம்மாவிடம் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி நரி முயல்குட்டியை கவ்விக்கொண்டு ஓடியது. நரியாருக்கு நல்ல வேட்டைதான் இன்றைக்கு. ஆமாமாமா. தாய் முயல் வந்து தான் விட்டுச் சென்ற இடத்தில் தன் குட்டியை தேடியது. குட்டி, குட்டி, எங்கே என்னுடைய குட்டி? எங்கேயுமே காணலையே. இங்கதானே விளையாட சொன்னேன். ஐயோ, என் குட்டியே காணலையே. எங்க போனான் என்று தெரியலையே என்று புலம்பிக் கொண்டு அந்த தாய் முயல் அங்கும் இங்கும் தன் குட்டியை தேடி அலைந்தது. ஐயோ, என் குட்டியே காணலையே. எங்க போனான் என்று தெரியலையே. என்ன முயலாரே, ஏதோ புலம்பிக் கொண்டு போகிறீர்கள். என்ன விடயம்? என் சின்ன குட்டியை காணவில்லை. நீங்க பாத்தீங்களா குரங்காரே? இல்லையே, நான் காணவில்லையே. இங்குதான் எங்கேயாவது விளையாடிக் கொண்டிருப்பான். இல்லை குரங்காரே, நான் எல்லா இடமும் தேடி பார்த்து விட்டேன். எங்கேயும் இல்லை. பாவம் குட்டி பையன் என்ன ஆனானோ தெரியல. என் நண்பர்கள் பார்த்திருக்கக்கூடும். வா, அவர்களிடம் கேட்டுப் பார்ப்போம். நண்பர்களே, இந்த முயலாருடைய குட்டியை காணவில்லையாம். நீங்க பார்த்தீங்களா நண்பர்களே? ஆமாம், அந்த முயல் குட்டியை நரியார் கவ்விக்கொண்டு சென்றதைக் கண்டோம். ஐயையோ, என் குட்டி நரியாரிடம் அகப்பட்டு கொண்டதே. நான் இப்போது என்ன செய்வேன்? கவலைப்படாதீங்கள் முயலாரே. முதலில் நரியாரின் குகை அருகே சென்று குட்டி இருக்கிறதா இல்லை நரியார் சாப்பிட்டு விட்டாரா என்று பார்ப்போம் வாருங்கள் என்று கூறிய குரங்கார் முயலை அழைத்து கொண்டு இருவரும் நரியாரின் குகை அருகே சென்றனர். நரியாரின் குகை அருகே வந்த முயலாரும் குரங்காரும் ஒரு மரத்தின் மறைவில் நின்று குகையை அவதானித்தனர். அதோ என் குட்டி உயிரோடுதான் இருக்கிறது. ஆமாம், குட்டி உயிரோடுதான் இருக்கிறது. எவ்வாறு அதை நரியாரிடமிருந்து காப்பாற்றுவது? எப்படியாவது என் குட்டியை நரியாரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். குரங்காரே, ஏதாவது யோசனை சொல்லுங்கள். ஆம், அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இதை நாம் கரடி மாமாவிடம் தெரிவிப்போம். அவர் ஏதாவது யோசனை கூறுவார். வாருங்கள் முயலாரே. முயலாரும் குரங்காரும் கரடி மாமாவிடம் உதவி கேட்க கரடி மாமாவின் குகையை நோக்கிச் சென்றனர். கரடி மாமா, கரடி மாமா. என்னப்பா குரங்காரே, முயலாரையும் கூட்டிட்டு என்ன தேடி வந்திருக்க. ஏதாவது உதவி வேணுமா? ஆமாம் கரடி மாமா, இந்த முயலாருடைய குட்டியை நரியார் உணவுக்காக தூக்கிக் கொண்டு அவருடைய குகையில் வைத்திருக்கிறார். அந்த குட்டியை நரியாரிடமிருந்து காப்பாற்ற நீங்கள்தான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும். ஐயையோ, நரியாரிடம் சிக்கிக் கொண்டால் தப்புவது மிகவும் கடினமே. நரியார் ஒருபோதும் குட்டியை விடமாட்டார். கரடி மாமா, உங்களை நம்பி வந்துவிட்டோம். நீங்கள்தான் ஏதாவது செய்து குட்டியை காப்பாற்ற வேண்டும். உங்களை பார்த்தாலும் பரிதாபமாக இருக்கிறது. என்னை நம்பி வேறு வந்துவிட்டீர்கள். நான் நரியாருடன் சண்டையிட மாட்டேன். ஆனால் தந்திரமாக நரியாரிடம் பேசி நரியாரை குகையில் இருந்து அழைத்துச் செல்கிறேன். நரியார் குகையில் இல்லாத அந்த நேரத்தில் நீங்கள்தான் எப்படியாவது குட்டியை அங்கிருந்து அழைத்துச் செல்ல வேண்டும். சரிங்க கரடி மாமா, நீங்கள் நரியாரை குகையிலிருந்து அழைத்து செல்லுங்கள். குட்டியை நாங்கள் காப்பாற்றுகின்றோம். குரங்காரையும் முயலாரையும் மறைவாக நிற்கச் சொல்லி கரடி மாமா தனியாக நரியாரின் குகை அருகே சென்றார்.
வாங்க கரடியாரே, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? உங்களைத்தான் சந்திப்போம் என்று வந்தேன். என்ன விடயமாக என்னை பார்க்க வந்தீர்கள் கரடியாரே? அருகில் உள்ள பனங்காட்டில் நிறைய தேன் விதைகளை கண்டேன். அதை சாப்பிட கிளம்பும் வேளையில் உங்கள் நினைப்பு வந்தது. அதான் உங்களையும் அழைத்துச் செல்லலாம் என்று நினைத்து இங்கு வந்தேன். இன்று என்னால் வர முடியாது கரடியாரே. எனக்கு இன்றைக்கு உணவு இருக்கிறது. நாம் நாளை அங்கு செல்லுவோம். நாளை வரைக்கும் அங்கு தேன் விதைகள் இருக்காது. வேறு மிருகங்கள் வந்து சாப்பிட்டுவிடும். இந்த உணவை நீங்கள் நாளையும் சாப்பிடலாம். இன்றைய நாளை தவறவிட்டால் தேன் விதைகளை சுவைக்க முடியாது. சற்று நேரம் யோசனை செய்த நரியார் இறுதியில் கரடி மாமாவுடன் செல்வதற்கு இணங்கியது. சரி கரடியாரே, இன்று நாம் தேன் விதைகளை சுவைப்பதற்கு செல்வோம். நான் நாளை இந்த முயல் குட்டியை சாப்பிடுகிறேன். கரடி மாமாவின் தந்திரத்தை அறியாத நரியார் கரடி மாமாவுடன் தேன் விதைகளை சுவைக்க பனங்காட்டுக்கு சென்றார். கரடி மாமாவுடன் நரியார் குகையை விட்டு சென்றதும் மரத்தின் அடியில் மறைந்திருந்த குரங்காரும் முயலாரும் விரைவாக குகைக்குள் சென்று முயல் குட்டியை காப்பாற்றி அங்கிருந்து ஓடி தப்பித்தனர். நல்ல சுவையாக உள்ளது. ஆமாம், மிகவும் நன்றாக உள்ளது. வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டேன். நரியாரும் கரடி மாமாவும் தேன் விதைகளை வயிறு நிறைய சாப்பிட்ட பின் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பினர். தேன் விதைகள் மிகவும் சுவையாக இருந்தது. நன்றாக சாப்பிட்டதில் எனக்கு தூக்கம் வருகிறது. ஆமாம், நானும் நன்றாக சுவைத்தேன். என் வயிறு நிரம்பிவிட்டது. நானும் குகைக்கு சென்று நன்றாக உறங்கப் போகிறேன். சரி, நான் சென்று வருகிறேன் நரியாரே. ஆம், நீங்கள் செல்லுங்கள், நானும் போகிறேன். இப்படியாக நரியார் கரடி மாமாவை அனுப்பிவிட்டு தன்னுடைய குகைக்கு வந்தார். ஆனால் நரியாருக்கு அங்கே அதிர்ச்சி காத்திருந்தது. குகையில் விட்டுச் சென்ற முயல்குட்டியை காணவில்லை. எங்கே நாம் விட்டுச் சென்ற முயல்குட்டி? இங்கேதானே விட்டுச் சென்றேன். காணவில்லையே. பரவாயில்லை, இன்று நாம் நன்றாக சாப்பிட்டு விட்டோம். வயிறு நன்றாக நிரம்பியுள்ளது. அசதியாக வேறு இருக்கிறது. தூக்கமும் வருகிறது. இப்போது அந்த முயல்குட்டியை தேட முடியாது. இப்போதைக்கு தூங்குவோம். முயலாரும் குரங்காரும் முயல்குட்டியை காப்பாற்ற உதவியதற்கு கரடி மாமாவுக்கு நன்றி தெரிவித்தனர். என் குட்டியை காப்பாற்ற நீங்கள் செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி கரடி மாமா. இதில் என்ன இருக்கு முயலாரே? இது ஒரு சின்ன உதவி. உங்களை போன்ற சிறிய விலங்குகளும் இந்த காட்டில் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதுதான் என் விருப்பம். உங்களை போன்ற நல்ல மனம் உடையவர்கள் இருக்கிறதாலதான் எங்களை போன்ற சிறிய விலங்குகள் நிம்மதியாக இருக்க முடிகிறது. நீங்கள் செய்த இந்த உதவியை நாங்கள் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம். சரி, நாங்கள் சென்று வருகிறோம் கரடி மாமா. சரி, சந்தோஷமாக சென்று வாருங்கள். இனி நிம்மதியாக இருங்கள். அன்றிலிருந்து முயலார் தன் குட்டியை பத்திரமாக பாதுகாத்தார். அந்த முயல் குட்டி சந்தோஷமாக அங்குமிங்கும் விளையாடியது. ஆபத்து வரும்போது அதை விட்டு விலகாமல் முயற்சி செய்தால் ஆபத்தை வெற்றி கொள்ளலாம் என்பதை நாம் இந்த கதையினோடாக புரிந்து கொள்ளலாம்.